+1 பிள்ளைங்க வந்து +2 பிள்ளைங்களை அடிச்சிருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இது மாதிரி வெளியில காத்திருந்து வன்மமா ஒரு வக்கரம் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை அடிக்கிறதெல்லாம் அடிச்சிருக்காங்க சார். 11th பிள்ளைங்க வந்து 12th பிள்ளைல அடிச்சிருக்கானு 20-30 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளைய ரவுண்டு கட்டிக்கிட்டு ஒரு கட்டையை எடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சு மண்டையில அடிச்சு ரத்தம் உறைஞ்சு பிள்ளை இறந்தே பேர் அளவுக்கு அவ்வளவு கொடூரமான மக்களா இருக்காங்க சார். இப்போ பிள்ளைங்களை அனுப்பணும்னா சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு வருது. நான் எதை நம்பி என் பிள்ளைங்களை அனுப்புறேன், வாத்தியாரை நம்பி தான் அனுப்புறோம். நாங்க 5 மணிக்கு பிள்ளைங்க வெளியில வரப்போ அந்த பிள்ளைங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான்னு கேக்குறது பாக்கணும். வெளியில பிள்ளைங்களுக்கு வந்து கேம்பஸ்கள்ல தான் பிள்ளைங்களுக்கு நடந்திருக்கு. நாங்க பொறுப்பு எடுக்க மாட்டோம் சொல்ல முடியாது சார். வாத்தியாருங்க வந்து இதுக்கு பொறுப்பு எடுக்கணும். ஸ்கூல் நிர்வாகத்தை வன்மையா நான் கண்டிக்கிறோம் சார். நாங்க நான் வந்து இனாம் கிளியூர் பட்டிசார ஸ்கூல்ல படிக்கிறோம். நாங்க 10 பேர்கிட்ட வந்தோம். பஸ் ஏறுறதுக்கு வந்து இருந்தப்ப பின்னாடி ஆட்டி வந்து கவியரசன் எல்லாம் சேர்ந்து வந்தோம். பின்னாடி ஆட்டி வந்து கவியரசனை கூப்பிட்டாங்க. இன்னும் அங்க வந்து சம்மந்தமே இல்லாம அடிச்சு அவனை அடிச்சு ரீப்பா எடுத்து மண்டையில அடிச்சுட்டாங்க. அவனுக்கு விக்ஸ் வந்து கீழே விழுந்துட்டான். கண்ணெல்லாம் மேல போச்சு. மூக்கு காது வாயிலிருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்தாங்க. ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போய் பார்த்தப்ப இது மாதிரி தலையில ரத்தம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இது மாதிரி சொல்லிட்டாங்க. அது மாதிரி சொல்லிட்டாங்க. பட்டிசாரம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறானோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். அவனோட இவனோட 5:20 விட்டுருக்காங்க. அவனோட 4:20 11th பிள்ளைங்கள விட்டுருக்காங்க. அவனோட பின்னாடி இருந்து தங்கி இருந்து வெயிட் பண்ணி இவனோட 25 பேர் நெருங்கி அடிச்சிருக்கானுங்க. அங்க ரீப்ப காட்டையெல்லாம் கிடக்கு. ரீப்பெல்லாம் முறிஞ்சு போய் கிடக்கு. அவனுக்கு இப்ப உயிரை இழந்துட்டான். இப்ப இவனுக்கும் அடி பணம் அடி ஸ்கேன் பண்ணிருக்காங்க. இன்னும் தலையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு என்ன ரீசன் நீங்களே சொல்லுங்க. அவன் உயிர் போயிடுச்சு. இப்ப உயிர் போயிட்டு புள்ள வருமா? அதுக்கு நீங்களே சொல்லுங்க சார். நேத்தி போன பிள்ளைங்கள இன்னும் விடமாட்டேன்னு சொல்றாங்க. நேத்தி போன பிள்ளைய இன்னும் விடமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? நேத்தி மத்தியானம் காலையில 10 மணிக்கு 11 மணிக்கு உயிர் இழந்திருக்கு. மறுநாள் காலையில மறுநாள் நைட்டு 2 மணிக்கு விடுறாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு விடுறாங்கனாக்கா அதுக்கு காரணம் என்ன சார்? ஐசியூல கொண்டு வச்சிருக்காங்க. இங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. பார்க்க முடியாதுன்னு சொல்லி இப்ப திருப்பி மெடிக்கலுக்கு கொண்டு போய் நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்காங்க. போலீஸ் அங்கேயே இருந்திருக்காங்க. எல்லாமே நீங்களும் வீடியோ எல்லாம் எடுத்திருக்கீங்க. அங்க நியூஸும் வந்திருக்கு. காமிக்காத காரணம் என்ன? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.